ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 22ஆம் தேதி வியாழக்கிழமை நாளைய தினம் குபேர வியாழன். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு அமைப்பை உங்கள் வீட்டில் தயார் செய்து ஒரு தீபம் ஏற்றுறதால பலவிதமான நன்மைகள் உங்களை வந்து சேரும். எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களை தானாக தேடி வரும். அது என்ன பரிகார முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வியாழக்கிழமை அப்படிங்கிறத குரு பகவானுக்கு உகந்த ஒரு நாள் நம்ம கணக்கில் எடுத்துப்போம். குரு பகவான் யாரு? வளமான வாழ்க்கையை வாரி வழங்கக்கூடியவர். குரு பார்க்க கோடி நன்மைன்னு கேள்விப்பட்டிருப்போம். அதாவது குரு எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு பெயர்ச்சி அடையார் அப்படிங்கிறத தாண்டி அவர் பெயர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா அவரோட பார்வை யார் மேல விழுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த குரு பார்க்க கோடி நன்மைன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு குரு பகவான வியாழக்கிழமை வணங்குறது ரொம்ப விசேஷம். இது இல்லாம வியாழக்கிழமை இன்னொரு நபருக்கு ரொம்ப விசேஷமானது. அவர் தான் குபேரர். குபேரர் யாரு? பணம், காசு, பொருள் இது எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். குபேரர் அம்சம் ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டாலே சகல விதமான செல்வங்களும் சௌபாக்கியங்களும் நமக்கு தானாக வந்துடும். பணம், காசு, பொருள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட யோசிக்காம வாரி வழங்கிடுவாரு. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த குபேரருக்கு இந்த வியாழக்கிழமை ரொம்ப உகந்தது. அதுவும் வைகாசி மாதத்துல வரக்கூடிய வியாழக்கிழமை. இந்த வைகாசி மாசத்துல எக்கச்சக்கமான விசேஷ தினங்கள் வரும். வைகாசி விசாகமா இருக்கட்டும், வைகாசி மாதத்துல வரக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமையா இருக்கட்டும், இது எல்லாமே முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள். இது போக வைகாசி மாதத்துல வரக்கூடிய வியாழக்கிழமைய குபேர வியாழன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு குபேர வியாழன் அன்னைக்கு நீங்க முறையா வீட்டை விளக்கேற்றி தீபம் வழிபாடு செய்யனா சகல விதமான செல்வங்கள் உங்களை தானாக தேடி வரும். அதை விட முக்கியமானது இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை, இந்த ஒரு தீபம். சரி, இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏத்தலாம்? வியாழக்கிழமை இரவு 12 மணிக்குள்ள நீங்க எப்போ வேணாலும் தாராளமா ஏத்திக்கலாம். முடிஞ்சா மாலை ஒரு 6-7 மணிக்கு வீட்டுல மற்ற விளக்கெல்லாம் ஏற்றி வழிபாடு நடத்தக்கூடிய அந்த நேரத்துல தாராளமா இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏத்திக்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை கொண்டை கடலை. இந்த வெள்ளை கொண்டை கடலை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்த ஒரு தானியம். யாரெல்லாம் குரு தோஷம் இருக்கோ, அதாவது குரு பேச்சை ஏற்பட தோஷம் இருக்கோ, அவங்க எல்லாமே வியாழக்கிழமை குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை செய்தோ அப்படி இல்லைன்னா கொண்டை கடலையை சுண்டலா செஞ்சு அது கோவிலுடைய பக்தர்கள் கொடுக்கறதோ கூடுதல் விசேஷம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த ஒரு வெள்ளை கொண்டை கடலையை ஒரே ஒரு கைப்பிடி அளவு எடுத்து தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு மண் அகல் விளக்கு. இந்த இடத்துல நீங்க காமாட்சி அம்மன் குத்து விளக்கு இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஒரே ஒரு மண் அகல் விளக்கு பயன்படுத்தணும். இது இல்லாம ஒரே ஒரு ரூபாய் நோட்டு. இந்த ஒரு ரூபாய் நோட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ரூபாய் நோட்டை இதை ஒரு பரிகாரத்துக்காக பயன்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க செலவு பண்ண முடியாது. அதனால 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய்ன்னு சொல்லி உங்களால எவ்வளவு வைக்க முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஆனா ஒரே ஒரு ரூபாய் நோட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ரூபாய் நோட்டு எதுக்காக வைக்கிறோம்னா, ரூபாய் நோட்டு குபேரர் அம்சம் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதாவது இந்த சில்லறை நாணயமும் ரூபாய் நோட்டும் குபேரர் அம்சம் இருக்கக்கூடிய பொருட்களாம். பணம், காசு, பொருள் இது எல்லாமே குபேரர் வாசம் செய்யக்கூடிய பொருட்கள். அதனால ரூபாய் நோட்டு எடுத்திருக்கீங்க. மாலை 6-7 மணிக்கு மேல மற்ற விளக்கெல்லாம் எப்போதும் போல ஏற்றிருங்க. இப்ப ஏற்றக்கூடிய தீபம் பிரத்யேகமா ஏற்றக்கூடிய தீபம். சின்னதா ஒரு தட்டுல ஒரே ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை கொண்டைகளை பரப்பி வச்சு அதுக்கு நடுவில் மண் அகல் வச்சு அந்த விளக்குக்கு பின்புறம் இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி ஒரு ரூபாய் நோட்டை வச்சிடுங்க. ரூபாய் நோட்டு உங்க விருப்பம் தான். ஆனா அந்த தீபத்துல நெய் தீபம் தான் போடணும். எக்காரணத்தை கொண்டும் தீப எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஒரு ஸ்பூன் ஊற்றினா கூட போதும். குறைந்தது ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் எரிஞ்சா கூட போதும் இந்த தீபம். அந்த அளவுக்கு நீங்க நெய் ஊற்றி இந்த தீபத்தை எரிய விடு. இந்த தீபம் எரியும் போது அந்த தீபத்துக்கு பின்புறம் நோட்டு இருக்க மாதிரி, அந்த ரூபாய் நோட்டு இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல முதல்ல விநாயகரை மனசார வேண்டிக்கிட்டு, அடுத்ததா குரு பகவான மனசார வேண்டிக்கோங்க. அடுத்ததா குபேரர மனசார வேண்டிக்கோங்க. குரு பகவானோட அருளும் குபேரரோட அருளும் ஒரு சேர் நமக்கு கிடைச்சிட்டாலே எல்லா விதமான பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி கிடைச்சிடும். கிரக தோஷங்களால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஓங்கி விழாம தாங்கி விழும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான தீபம் மாதிரி தெரியும். இந்த தீபத்தை ஏத்துறதால, அதுவும் வைகாசி மாதத்துல வரக்கூடிய இந்த குபேர வியாழன் அன்னைக்கு இந்த தீபத்தை ஏத்துறதால சகல விதமான சௌபாக்கியங்கள் உங்களை வந்து சேரும். இந்த தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க உங்களோட அன்றாட வேலை பார்க்கலாம். மறுநாள் வெள்ளிக்கிழமை அந்த ரூபாய் நோட்டை மட்டும் எடுத்து உங்களோட ஹேண்ட்பேக்ல, மணி பர்ஸ்ல இல்ல எங்க வச்சா செலவு பண்ணாம இருப்பீங்களோ அந்த இடத்துல பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த ரூபாய் நோட்டை எக்காரணத்தை கொண்டும் செலவு பண்ணக்கூடாது. அந்த கொண்டை கடலைய உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு தானமா போட்டுருங்க. அவ்வளவுதான். முடிஞ்சா வைகாசி மாதத்துல வரக்கூடிய இந்த ஒரு வியாழக்கிழமை குபேர வியாழன் அன்னைக்கு இந்த தீபத்தை ஏத்துங்க. தவற விட்டவங்க வைகாசியில வரக்கூடிய 3வது வியாழக்கிழமை அன்னைக்காக இந்த தீபத்தை ஏத்துற முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.